வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், ஜோசப் விஜய், இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இதுவரை அறியப்படுவது லாட்டரி அதிபர் மார்ட்டின், அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இது மட்டும் பத்தாது. காரணம், அவர் ஒரு தனிநபர். விஜய்க்கு இப்போது நிதி அளித்து கொண்டிருப்பவர்கள் தனிநபர். இன்னும் ஒரு இயக்கம் வேண்டும், இன்னும் ஒரு மிஷனரிஸ் வேண்டும், இன்னும் ஒரு வலுவான பணம், பொருளாதார அடித்தளம் வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் விஜயனுடைய குடும்பத்தினர் செய்த முயற்சியால் கிறிஸ்தவ மிஷனரிகள் இப்பொழுது விஜய்க்கு உதவி செய்ய முன் வந்திருப்பதாக தகவல் வருகின்றன. கிறிஸ்தவர்களை பற்றியோ கிறிஸ்தவருடைய மதத்தை குறித்தோ நான் எதுவும் சொல்ல வரவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரம் என்று வந்தால் அவர்களுக்கென்று ஒரு வலுவான பதவியில் யாரும் இல்லை. இருந்தார்கள். கோவாவினுடைய முதல்வர் பாரிக்கர் இருந்தார், அவர் கிறிஸ்தவர் தான். ஆனால் தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தினுடைய தலைவராக கிறிஸ்தவர் ஒருவர் வந்தால் இந்த கிறிஸ்தவம் இங்கு மிக நன்றாக காலூன்றக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் நினைக்கிறார்கள். ஈவன் ஆந்திராவில் வந்த முதலமைச்சரில் கூட கிறிஸ்தவர்கள் உண்டு, பல்வேறு மாநிலங்களில் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் வர வேண்டும். இதற்காக இப்பொழுது மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய பொருளாதார பின்புலத்தை கொண்டு எப்படியாவது விஜயை இயங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் செயல்படுவதாக நமக்கு செய்திகள். இந்த செய்தியை என்ன காரணத்துக்காக நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால், அப்படி ஒரு எல்லா தேவாலயங்களிலும் அப்படி ஒரு ஜப கூட்டங்கள் நடந்தால், இது வேறு மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இவர்கள் இந்து வழிபாட்டு முறையை கொண்டவர்கள் வேறு விதமாக கிளம்புவார்கள். அதுவும் கூட ஒன்றும் ஆபத்தானதில்லை. ஆனால் பல சாதிகளை உள்ளடக்கிய ஒரு சமயம், ஒரு இந்து சமயம் மாற்று சமயத்தை எதிர்த்து கிளம்புகிறது. நீ அப்படி செய்கிறியா, நான் இப்படி செய்கிறேன்னு கிளம்பினால் அது அவ்வளோ நல்லதில்லை. அப்போ என்ன சொல்ல வரீங்க? கிறிஸ்தவ மிஷனரிஸ்லாம் ஜோசப் விஜய்க்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. விஜய் இதில் கவனமாக செயல்பட வேண்டும். இங்கிருந்து தான் பணம் வருகிறது என்பது இப்போது நம் சேனலுக்கு தெரிந்து விட்டது. நாமும் ஒளிபரப்பி விட்டோம். இந்த நியூஸ் பரவும். அப்போது இதை சமநிலைப்படுத்துவது, ஜஸ்டிஃபை பண்ணுறதை அவர் பார்க்கணும். யார்? நடிகர் விஜய். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.